வணக்கம் பக்தர்களே. என்னோட குருவும் என் குலதெய்வமும் என் குருவிற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவிடுகிறேன். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா. நாட்டின் பிரதமர், குடியரசுத் தலைவர், மாநில முதலமைச்சர் மற்றும் பெரிய விஐபிக்கள் எல்லாரும் இப்ப குளிச்சுட்டு அங்க புனித நீராடு செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது 40 கோடி மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் இப்போது 40 கோடி தாண்டி பக்தர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அதன் காரணத்தாலே நிறைய போக்குவரத்து நெரிசல், மக்கள் கூட்ட நெரிசல் போன்ற இடையூறுகள் நிறைய இருக்கு. நிறைய பேர் போக முடியல. அவங்க எதிர்பார்த்ததோட அதிகமா இப்படி கூட்டம் வரும், இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் தெரியாம போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால பல சிரமங்கள் மக்களும் அரசாங்கமும் அதை சந்திச்சுட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, எது இப்படி இருக்கட்டும். நாட்டோட பிரதமர், குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் போன்ற அரசியல் பிரமுகர்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் புனித நீராடு செய்துவிட்டு செல்கிறார்கள். இதில் விமர்சனங்களும் இருக்கிறது. இவ்வளோ கூட்டம் இந்த இடத்துல குளிச்சா இந்த தண்ணி புனிதமற்று போய்விடுகிறது அப்படின்ற ஒரு இதனால தொற்று நோயெல்லாம் வருகின்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இது ஓடும் நீர், அதனால அதுல தோஷம் இல்லை. அது மாதிரி ஒரு பாதிப்பு வர்றதுக்கான குறை, அது மாதிரி ஒரு பிரச்சனை வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால முடிஞ்ச அளவுக்கு முடிந்தவர் மாத்திரம் நீங்க போயிட்டு வாங்க. இல்லைன்னா கும்பமேளா போயிட்டு வர்றவங்க கிட்ட அந்த தண்ணி யாரும் எடுத்துன்னு வந்தாலும் அதை கொஞ்சம் வாங்கி உங்க குடும்பத்தில் எல்லாருமே அந்த தண்ணியை குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் ஊற்றி கலந்து அந்த தண்ணியில குளிச்சு உங்களோட பாவங்களை கழித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்பப்போ ஒரு வீடியோ நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட முக்கியத்துவம் பாருங்க. மக்கள் அதிகமாக போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு மக்கள் உணர்றாங்க. அங்கே போனால் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நம்ம கர்மாக்கள் கழியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, நல்லா இருந்தது, எனக்கு முன்ன இருந்தது இப்போ நல்லா இருக்குது அப்படின்ற சில இதெல்லாம் சொல்றதுனால தான் மக்கள் மேலும் மேலும் அங்கே போகிறதுக்கு பிரயாயத்தம் பண்ணுறாங்க. போயிட்டு வந்தோம், நம்ம இருக்கும் காலத்திலேயே இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக போயிட்டு வராங்க. அதனால் வாகனங்கள் இப்போ விமானம் டிக்கெட் அதிகமாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. ட்ரெயின் அதுவும் டிக்கெட்டெல்லாம் கிடைக்கல. அதனால் நிறைய ட்ரெயின்லாம் கண்ணாடியெல்லாம் உடைச்சி பக்தர்கள் ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம பாவத்தை கழிச்சுக்கு தான் அங்கே போகிற மறுபடியும் பாவம் பண்ணிடக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. இல்லைன்னா இது இந்த 26ஆம் தேதி முடியுது, மகா சிவராத்திரியோட முடியுது அந்த நிகழ்ச்சி. முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு அப்படியே காசி இதெல்லாம் போயிட்டு வாங்க. அதுக்காக நீங்கள் இது பண்ணாதீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா உணர்ந்திருக்காங்க, சில இதெல்லாம் உணர்ந்திருக்காங்க. அதனால் சிரமப்படாமல் போயிட்டு வாங்க. நம்ம சந்தோஷமாக போயிட்டு வரணும். அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தத்தோடலாம் போகக்கூடாது. இவ்வளோ கஷ்டத்தை, நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு இவ்வளோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் இந்த புனித நீரை வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பாவம் கர்மா கழிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு கூட ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. இது ஏன் இப்போ இந்த பதிவு போறோம்னா, நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. இந்த தண்ணியில குளிச்சாலும் தொத்து வந்துடுது, இவ்வளவு அழுக்கு வந்துடுது, இது ஒரு மூட நம்பிக்கை, யாரோ முட்டாளுங்க சொல்லிட்டாங்க, இப்படி அப்படி, இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்கன்னு விமர்சனங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. விமர்சனம் பண்ண வேண்டியதுதான். ஆனா பண்றவங்க யாரு? அது சம்பந்தப்பட்டவங்களா இருக்கணும், அது தகுதியான ஆளா இருக்கணும். தகுதி இல்லாதவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்களுக்கு கூட வருத்தம் தான். அங்க போயிட்டு சில பேர் இறந்துட்டாங்க. வருத்தமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. அப்படி ஆகக்கூடாது, நடந்துருச்சு.
அப்படி நடந்திருந்தாலும் கூட்டம் ஒன்றும் அதிகமாக தானே போகுது. அப்போ ஏன் மக்கள் போகிறாங்க? அங்கே போய் மரணம் அடைஞ்சா அது புனிதம் நினைக்கிறாங்க. அதனால் வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க போகிறாங்க. அது மூட நம்பிக்கையாக இருக்கட்டும், அது அவங்க மத நம்பிக்கை. அது தகுதியற்றவங்க விமர்சனம் செய்யறது தப்பு. அது அப்படி செஞ்சால் அது நாங்களும் செய்ய வேண்டி வரும் விமர்சனம். அதனால் தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் குறை குற்றம் கண்டுபிடிச்சி இருக்கிறதுல இந்து மதத்தில் இந்து தெய்வங்களை வழிபடுறது அது ஒண்டி தான் இருக்கு. அதையும் வந்து நீங்கள் சீர்குலைக்கிற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது, தப்பு. அது சரியா அவங்களுக்கு தெரியல, அதான் பேசாதீங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா மாத்திரம் நீங்கள் போயிட்டு வாங்க. சிரமப்பட்டு போகாதீங்க தயவுசெய்து. பாவங்களை கழித்ததுக்கு சில மாற்று வழிகள்லாம் இருக்குது. அது குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் அந்த கர்மா நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அது குறைச்சிக்கிறதுக்கு வழி இல்லாமல் அதை கடந்து செல்வதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருகின்ற இந்த கும்பமேளா திருவேணி சங்கத்தில் குளிச்சு தன் பாவங்களை கழித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இவ்வளோ கூட்டம் போனால் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம். ஆனால் நாள் நெருங்க இன்னும் கூட்டம் அதிகமாகிட்டே வருது. ரொம்ப உஷாராக போயிட்டு உஷாராக வாங்க. அங்கே போயிட்டு வந்தவங்க சில அனுபவங்கள்லாம் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. உடல் ரீதியாக சில பிணிகள்லாம் அவங்கள வந்து இல்லாமல் போனதாக கூட சொல்லியிருக்காங்க. அது அந்த தண்ணியில் குளிச்சனாலேயோ இல்லைன்னா இடம் விட்டு இடம் மாறி அந்த கிளைமேட்டு, அந்த பனிக்காலம், அந்த இதனால உடல் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு அப்படி ஒரு உணர்ந்தாங்களா, அப்படியெல்லாம் சில விஷயம் இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு அனுபவம், உணர்வு. ஆனால் அங்கே ஒரு நிகழ்வு வந்து என்ன நடக்குது, நாகா சாதுக்கள், தேவர்கள், அசுரர்கள் எல்லாருமே வந்து அங்கே புனித நீராடுறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போகிறோம். அந்த நதியில் நம்ம குளித்தா நமக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவங்களுடைய தாக்கம் கம்மியாயிடும், நம்மளுடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க அதை ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது, நல்ல விஷயம். அதனால் ஏன்னா நாட்டோட பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள்லாம் வந்து குளிக்கிறாங்க. ஏன் குளிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா? ஒரு அரசாங்கம், ஒரு பிரதமர், ஒரு உள்துறை அமைச்சர் வந்து குளிக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா சயின்டிஸ்ட்டு? குளிக்கிறான இந்த தண்ணியில் பாக்டீரியா இருக்குது சார், தொத்து இருக்குது, நீங்கள் போய் குளிக்காதீங்க, குளிச்சா அவங்களுக்கு வந்து தொத்து வந்துடும் அப்படின்ட்டு. அப்படியே தொத்து இருந்தால் நம்மள மாதிரி ஆள் வராது. அப்படியே ஆளுங்க தான் ஏசி ரூமில் இருக்கிறவங்க, கரெக்டாக டெய்லிய மருத்துவரோட சோதனையோட உணவு உட்கொண்டவங்க தான் தொத்தும். அப்படி இருந்தால் குளிப்பாங்களா? குளிக்கிறாங்களே, புனித நீராடுறாங்களே, அதுதான் அதுக்கு உதாரணம். ஆனால் ரொம்ப பத்திரமா போயிட்டு வாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் கூட போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அந்த தண்ணியில் நீராடணும், அவ்வளோதான். இன்னொன்று, இந்த குறிப்பிட்ட அந்த காலம் வரைக்கும் சில விஷயங்கள் அங்கே நடக்குது. அதுக்காக தான் இந்த குறிப்பிட்ட டைமில் போக சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதே பின்னாடி சிவராத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு அது நேர காலங்கள்லாம் அமைஞ்சிருக்குது. ரொம்ப சூப்பர். அது யாருக்கு கொடுப்பணும் இருக்குமோ அவங்க தான் போக முடியும், எல்லாரும் போயிட முடியாது. அது முயற்சி பண்ணுங்க, பார்ப்போம். நாள் நெருங்கிட்டே இருக்கு. அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே சிந்திங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே செய்யுங்க. இறைவன் உங்களுக்கு வந்து எல்லாரையும் அருள் பாலிப்பார். இறைவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் எல்லா விஷயம். மனிதனுக்கு இங்கே வாழ்கிறதுக்கு, நல்லவனாக வாழ்கிறதுக்கு, புனிதமாக இருக்கிறதுக்கு, எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுக்கு இறைவன் வந்து உதவி செய்து தயாராக இருக்கார். ஆனால் அது எப்படி கேட்டு பெறதுன்னு சரியாக தெரியல, வழிமுறைகள் கரெக்டாக தெரியல. மனிதன் தானே, மனிதன். அதனால் வந்து அவனுங்க அப்படி தான் இருப்பாங்க. நல்ல எண்ணத்தோடு போங்க, நேர்மையாக இருங்க, உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லபடியாக நடக்கும். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அடுத்த வீடியோ பதிவை பார்ப்போம். நன்றி.